டீமன் கிங் மனுவில் அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வளவலன்னு பேச விரும்பலை, வாங்க டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளேயே போயிடலாம். நீங்கள் என்ன கேள்வி கேட்கறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அதோட நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு ஆர்கேன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டுலாம். என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சிருக்குமோ டக்குன்னு ஆச்சரியமாக பார்ப்பான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்து நிற்பான், பெரிய பையனா. டேய், என்னை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டதானே, இனிமேல் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு போகிறான். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தானே அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது, இன்னும் யாரையும் காணும் அப்படின்னு எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் எந்திரிச்சு நின்றுங்க, இது எங்களோட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா அப்புறம் நிறைய பேர் வராங்க. ஹீரோவை கொல்ல நினச்சேன் அவன், ஹீரோவோட இன்னொரு மாமா எல்லாரும் வராங்க. கேஎல் சொல்லிகிட்டு இருக்கான், ஹீரோவோட இன்னொரு மாமா 5 பெரிய கிளானோட பேட்ரியாக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் வருங்காலத்தில் என்னோடய பையன் தான் அடுத்த பேட்ரியாக்காக இருப்பான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது, ஏப்பா நான் கொஞ்சம் லேட்டாலாம் வரலையே, ரியல் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேஎல் பார்த்து கேட்குறான் நம்ம ஹீரோட மாமா பார்த்து. அதை ஏன்டா கேட்குற, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். நீ ஈசோவை எங்கேயாச்சும் பார்த்தியா? ஈசோவை எதுக்கு இங்கே தேடிட்டு இருக்கீங்க? அவர் மேன்சல்லாம் இருப்பான், போய் மேன்சலில் தேடுங்க போங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் கேஎல். ஆமாம், உன்னோட நிலைமையா இவ்வளோ மோசமாக இருக்குது? ஐயோ, அதை வேற ஞாபகப்படுத்தாதடா. சரி, நீ என்கிட்ட சொல்லாத. ஈஸ்வா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லிகிட்டு இருக்கான் கேஎலை பார்த்து. சரி, அதை விடு. ஹரி எங்கே இருக்கான்னு தெரியுமா உனக்கு? இல்லை, நான் பார்க்கல வந்ததுலேருந்து. இல்லை, ஹரியோட தான் ஈஸ்வா இருக்கான்னு எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. நான் என்ன பார்க்கல, பார்த்தா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். போப் வரார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஒரு வயசானவர் மட்டும் ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான். இவர் தான் போப்பான். ஒவ்வொருத்தரும் உங்களோட மரியாதையை போப்புக்கு செலுத்துங்க. இவரோட பேர் தான் போப், ஜிலியோ பெரிட். என்னப்பா ஜிலேபி ஜிலியோன்னு பேர் வைக்கிறாங்க, நம்ம ஜிலியோனே வச்சுக்கலாம். எங்களுடைய மரியாதையை ஏற்றுங்க போப், நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு எப்பவும் லாயட்டியாக இருப்போம் அப்படின்னு எல்லோரும் வணங்குறாங்க அந்த போப்பை. எங்களோட விருந்தினர்கள் எல்லாரும் உங்களோட இருக்கையில் உட்காரும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம். பேட்ரியாக்கு சொல்கிறாரு. அட்டாச்சை, இங்கே வந்ததுலேருந்து நான் என்ன ஈசோவை பார்க்கவே இல்லையே, அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு பதட்டமாக பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த விழா இப்போ ஆரம்பிச்சிடுச்சா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. யார் யார் பேரை கூப்பிட்றாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து கலந்துப்பாங்க. அடே ஈஸ்வா, எங்கடா இருக்கிற அப்படின்னு பேட்ரியாக் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அடே, எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து தானே அப்போ என் கையில் மாட்டாமலா போவ, அப்போ பார்த்துக்கிறேன்டா உடனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு பேட்ரியாக்கு. என்ன சத்தம் அது? என்னது ஐசக் ஈஸ்வாவா? ஏய், அவன் தான் இங்கே இல்லையடா. அவன் இங்கே இல்லாதப்ப எப்படி அவன் பேரை சொல்ல முடியும்? அவனை விட்டுட்டு அடுத்த ஆளை வர சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு அவன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேட்ரியாக்கு ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவன் இங்கே இல்லை, அவன் எப்படி வர முடியும்? டக்குன்னு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. குடித்த ஜூஸெல்லாம் துப்பிவிட்டு, என்னது எப்பறம் இங்கே வந்தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அந்த முட்டாவை எப்படி அவனோட பேச இங்கே காட்ட முடியும்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கேஎல் பார்த்து ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, உண்மையிலேயே ஐசக் தானே அவன்? எப்படி இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்தான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும். அங்கிட்டு ஒருத்தன், இது கண்டிப்பாக நரகமாக தான் இருக்கும் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஐசக் பேட்ரியாக்கு கடுப்பாகிட்டு இருக்காரு. கையில் இருக்க கிளாஸே உடையிற அளவுக்கு கடுப்பாகிறாரு பேட்ரியாக்கு. ஸோ உடனே முன்னாடி வாங்க, எந்தா வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ ஓடிட்டு இருக்கான். ஹீரோட மாமா, ஐசக் உண்மையிலே இது நீ தானா? இன்னும் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டேன் ஐசக், என்னோட ஐசக் இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோட மாமா. டி, அவங்க பார்த்தியா, அவன் நேரம் ஒரு குழந்தையால் இருந்திருக்கணும், அதோட அவன் மேலே எலும்புக்கூடு ராஜாவோட சாவம் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. ஒருவேளை எலும்புக்கூடு ராஜாவோட சாவத்தை அவன் ஜெயிச்சிட்டானா? இப்படி ஒரு குழந்தையா, இயேசுவால் இப்படி ஒரு குழந்தைய பெற்றெடுத்துருக்காங்களா அப்படின்லாம் ஆச்சரியமாக பேசியிருக்காங்க ஹீரோவை பார்த்து. இன்னொருத்தன் சொல்கிறான், ஐயோ அங்கே பாருங்களேன், அவர் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் வாயை பொழந்தபடியே இருக்கான். ஐயையோ, இவன் எப்பட்றா வளர்ந்தான் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கான் அவன். பக்கத்துலேயே இன்னொரு பொண்ணு பார்த்துக்கிட்டு, ஆஹா என்ன அழகாக இருக்கா அப்படின்னு ரசிக்கிட்டு இருக்காங்க. இருக்க பொண்ணுங்கள்லாம் ஹீரோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ அங்கே பாரடி, அவன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாரடி அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க, அவன் குழந்தையால இருந்தான், எப்படி இப்போ திரும்பி இப்படி வளர்ந்தான் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேட்ரியாக்கு அந்த ஸ்பிரிட்டை தான் நினச்சி பார்க்குறாரு. டே, ஹை லெவல் ஸ்பிரிட்டு, எலும்புக்கூடு ராஜாவை வச்சு என்னடா பண்ணி வச்சுருக்க ஐசக்கு? ஏய், அவனுக்கு என்னமோ பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சரியான கடுப்பாகிறாரு. என்னோட பிடிக்க மாட்டான்டா. அடேய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க என் ஐசக்க, ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்லுங்கடா அப்படின்னு சரியான கடுப்பாகிட்டு இருக்காரு. என்ன இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஈஸ்வாவுக்கு எலும்புக்கூடு ராஜாவோட சாபம் போயிடுச்சா? இதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எப்படி இது நடந்திருக்க முடியும் அப்படின்னு அந்த வெள்ளை முடி வச்சு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோவை பற்றி. அங்கிட்டு பேசிகிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே ஈஸ்வாவுக்கு அந்த சாபம் இருந்துச்சா இல்லை அது ஒரு வரமா? ஈஸ்வாவுக்கு எதுவும் சபிக்கப்பட்டவராக இருந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு வரம் தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐசக் ஈஸ்வா என்கிட்ட வா அப்படின்னு அந்த போப்பு ஹீரோவை பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுறாரு. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த கிழவன் தான் போப்பா? எனக்கு நல்லாவே தெரியுது அவனோட ஆறாம். ஆமாம், நான் இது வரையும் போகிறான்னா எல்லா போப்போடையும் இவனோட உடம்புல இருந்து வர ஆறாம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு ஒரு ஐடியா, நான் பேசாமல் இங்கே இப்போயே அந்த போப்போட தலையை தனியாக எடுத்துடவா? அதான் எனக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பேட்டரியாக இருக்கும் பாவம் ஹீரோட மாமாவும் யோசிக்கிறாங்க. ஐயையோ, அவன் அந்த கேள்விக்கு ஏதோ வித்தியாசமான பதிலில் கொடுத்துருந்தான், எதுவும் செஞ்சு வச்சிட போகிறான்னா அப்படின்னா ஒரு மாதிரி பதட்டத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ, அவன் வச்சு செய்கிறதுக்குள்ளேயும் நான் அதை நிறுத்தியே ஆகணுமே, டக்குன்னு நான் இப்போ இதை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துறாரு. ஐயோ, என் கையை வேறு நழுகிட்டு போயிச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர். ஐயையோ அப்படின்னு கத்திக்கிட்டே ஹீரோட மாமா அந்த டேபிளில் பிடிக்கிறாரு. திடீர்னு என்னாச்சு, இப்படி நடந்துக்கிறாங்களே, எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு பெரிய கரப்பாம்பூச்சி இருந்துச்சு, அதை நசுக்கிறதுக்காக தான் அப்படி அடித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருக்காரு ஹீரோவோட இன்னொரு மாமா. ஆமாம், எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த ஆள் வரலாம், ஹரி ஈஸ்வா அடுத்து மேடைக்கு வரலாம் அப்படின்னு ஹரியை கூப்பிட்றாங்க. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் இந்நேரம் போப்போ போட்டு தள்ளியிருப்பேனே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, இல்லைன்னா நேரம் போப்பை காலி பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த வந்துட்டேன் சார் அப்படின்ட்டு அவன் ஹரி வந்துக்கிட்டு இருக்கான் மேடைக்கு. சரி ஆரம்பிங்க அப்படின்னு அந்த போப்பு சொல்கிறாரு. இந்த விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இப்போ இந்த விழாவை ஆரம்பிக்கலாம், எல்லோரும் இங்கே வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே ஒருத்தன் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக சூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சா என்னன்னு தெரியல, என்னோடய பையனுக்கு எந்த கடவுள் வரப்போகிறான்னு தெரியலையே அப்படின்னு எல்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஒரு வழியாக ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்போ பார்த்துக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம குடும்பத்தில் இருக்கீங்க எப்படியாச்சும் ஒரு சுப்ரீம் கார்டுனாலும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி, அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு பேர் சேர்க்க முடியும் அப்படின்னு பேட்ரியாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், நீங்கள் சொல்கிற மட்டும் தான் இருக்கணும், அது மட்டும் ஒரு சுப்ரீம் லெவல் கார்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும், அது வந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெருமை அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லியிருக்கான். சரி, ஒரு சுப்ரீம் கடவுள் இல்லாமல் ஒரு ஈவில் கார்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த நிமிஷமே அதை அழிச்சிடணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது. தெரியாமல் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லிகிட்டு இருக்கான். டே ஐசக், கண்டிப்பாக ஒன்று மட்டும் பண்ணுவீங்களா, சும்மா விட மாட்டா. சரியான கோவத்தில் இருக்காரு பேட்டரியாக இருக்குது. ஐயையோ, என்னமோ நடக்க போதணுன்னு தெரியுது அப்படின்னு ஹீரோட மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு தான் தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே இந்த பாத்திரத்தில் உங்களோட பிளட்டை விடுங்க, உங்களுக்கு எந்த கடவுளோட ஆசீர்வாதம் வருதுன்னு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹரியும் அவனோட பிளட்டை எடுத்து அந்த பாத்திரத்தில் விட்றான். பார்த்தா ப்ளூ கலர் ஃப்ளேம் மட்டும் வருது. ப்ளூ கலர் ஃப்ளேம் மட்டும் வந்து டக்குன்னு மேலே வரையும் போயிடுச்சு. ஆச்சரியமாக பார்க்குறாங்க எல்லாரும். ஆமாம், என்னது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு கேஎல் சொல்லிகிட்டு இருக்கான். அது என்னோட மகன் தான். ஐயோ, ஒரு சுப்ரீம் லெவல் கார்டே என்னோட மகனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக எல்லாட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹரி கத்திக்கிட்டே வர்றான். ஒரு வழியாக நான் ஜெயிச்சிட்டேன், அங்கிட்ட ஒரு ஜீவன், வாழ்த்துக்கள் ஹரி அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், அடாச்சே இந்த பைத்தியக்காரங்க மத்தியில் வந்து மாட்டிக்கிட்டாடா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அடாச்சே, கடவுளுக்கு சேவை செய்கிறதுக்கு அடுத்த ஒரு அடிமை சிக்கிட்டானா அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு ஹீரோ அவனோட பிளட்டை விட போகிறான். எனக்கு ஒன்றும் ஏதாச்சும் ஒரு கடவுள் வந்தானே கண்டிப்பாக நான் கோவப்படுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அவனோட பிளட்டை அந்த பாத்திரத்தில் விட்றான். ஹீரோ விட்டதுக்கப்புறம் டக்குன்னு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது. பொறுமையாக அந்த பிளட்டு உழுவு போகுது. போப்பே பார்த்து ஆச்சரியப்படுறான். என்ன அது, இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு போப்பை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஒரு கோல்டன் கலரில் வெளிச்சம் வர மட்டும் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பிளாக் கலரில் ஒரு சேடை மட்டும் வர ஆரம்பிக்குது. அந்த ஹோலி எக்யூப்மெண்ட்லேருந்து டக்குன்னு பிளாக் கலர் ஸ்மோக்கு நிறையா பரவ ஆரம்பிக்குது. நிறையா ஈவில் எனர்ஜியாக வெளில வர ஆரம்பிக்குது. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துருங்க. ஈஸ்வா, உனக்கு எதுவும் ஆவலே இல்லை, என்னது இது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறேன். டக்குன்னு பார்த்தா எலும்புக்கூடு ராஜா வந்து வெளில நிற்கிறான். என்னது, ஸ்கெல்டன் கிங்கா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான்டா ஸ்கெல்டன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நின்றுட்டுருக்கான். ஹீரோவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு எப்படி சாத்தியம், கண்டிப்பாக இது சாத்தியமே இல்லை அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். என்னது ஸ்கெல்டன் கிங்கா? வேகமாக பேட்ரியாக்கு அந்த ஸ்கெல்டன் கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. பேட்ரியாக்கு வந்து ஒழுங்கு மரியாதை ஐசக் விட்டுரு அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுறாரு. ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு வேகமாக அந்த சங்கிலியில் அட்டாக் பண்ண பார்க்குறான். டக்குன்னு பார்த்தா அட்டாக் வேற எங்கேயோ மிஸ் ஆயிடுது. பார்த்தா ஹீரோ ஒரு சங்கிலி மட்டும் கட்டி தூக்கி வச்சுக்கிறான் அந்த
எலும்புக்கூடு ராஜா. ஹீரோ தான் உண்மையான எலும்புக்கூடு ராஜா. இவன் எவனோ டூப்ளிகேட்டுன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துட்டாங்கப்பா. ஆனால் ஹீரோவே பித்த அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான். எல்லாரும் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்கடா. இனிமேல் என்னோட ஆட்டம் ஆரம்பிக்குதுடா. நான் இந்த மொத்த ஹோலி எம்பையரையுமே அழிக்க போகிறேன்டா அப்படின்னு அவன் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான். அதுக்கு முன்னாடி இந்த இருக்கான இவனை நான் கொன்னுட்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தா என்னோட போன வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேனோ அதே மாட்டமே இருக்கானே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவனை கொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஸ்கெல்டன் கிங் சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம கருப்பன் எல்லாம் வந்து அடா செய் டே மொட்டை பையில நீ ஒரு போலின்னு எனக்கு தெரியும்டா. என்னடா என்னோட மாஸ்டர் இப்படி பயங்கரமாக தோற்று போயிருக்காரு. இல்லை முட்டா பையில என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம கருப்பன் கத்திக்கிட்டு இருக்கான். போ இன்னும் பின்னாடி இருக்க ஒரு ரெட் கலர் ஆறு இருக்கவனும் அவங்களோட பவரை ஒன்று சேர்த்து ஸ்கெல்டன் கிங் அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபுல் பவரத்தை எடுத்து ஸ்கெல்டன் கிங் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. போய் அட்டாக்கும் ஸ்கெல்டன் கிங் மேலே படுது. ஹீரோட மாமா எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க, பெரிய அட்டாக்காக இருக்குது அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லி எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி வர வச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பேட்டரியாக இருக்குது கையில் காமகாமே மாட்டான் ஒரு பவரை எடுத்துக்கிட்டு ஸ்கெல்டன் கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பவரை விட்றான். பார்த்தா அது ஒரு ஸ்னேக்காக மாதிரி ஸ்கெல்டன் கிங் அட்டாக் பண்ண கிட்ட போயிடுது. போய் அட்டாக்கும் நடந்துருது, பெரிய அட்டாக் ஒன்று நடக்குது. ஸ்கெல்டன் கிங் செத்துறன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் ஸ்கெல்டன் கிங், என்ன ஐசக் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னோடய சாபத்தினால ரொம்ப சக்தி கம்மியாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடக்கி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் தெனாவட்டா ஹீரோட அப்பாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஸ்கெல்டன் கிங்கு. என்னை தாக்கதை விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்க கொஞ்சம் நெஞ்ச பவரையும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறான் அந்த ஸ்கெல்டன் கிங்கு. பேட்டரியாருக்கு சொல்கிறாரு, டேய் இந்த கட்டடம் உடஞ்சி போயிருங்கிறதுனால தான்டா என்னோடய பவரை நான் கம்மியாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். நீ ரொம்ப ஓவராக பேசிட்டடா. இப்போ என்னோடய பவரை பார்ப்படான்ட்டு பெரிய பவர் எடுத்து ஸ்கெல்டன் கிங் பக்கம் அனுப்புகிறாரு. ஸ்கெல்டன் கிங் சொல்கிறான், எப்பா தப்பு பண்ணிட்டீங்களாப்பா, நீங்கள் எல்லாரும் தான் இப்போ இந்த பையனோட சாவுக்கு காரணம். இங்கே இருக்க 10 பேர் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த பவர் பக்கம் தூக்கி போகிறதுக்கு தயாராக இருக்கான் அந்த ஸ்கெல்டன் கிங். அடே இங்கே என்னடா நடக்குது, அதுக்குள்ளேயே நான் சாவ போகிறேன்னா, அடே என்னை காப்பாற்றுங்கடா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு அந்த பவர் பக்கம் அந்த ஸ்கெல்டன் கிங்கை தூக்கி போகிறான். பெரிய வாய் மட்டும் வருது. ஐசக்கு நீ கைதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா என்னால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அவன் பேட்டையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு டேய் ஒரு சைண்டுக்கெல்லாம் இந்த பவர் எதுவுமே பண்ணாதுடா அப்படின்ட்டு டக்குன்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் போய் ஹீரோ மேலே படுது. ஹீரோ மேலே அந்த அட்டாக் போய் லான்ச் ஆயிடுச்சு. பெரிய ஒரு வெடி விபத்தே நடக்குது. எல்லாரும் பயந்து கீழே குமிஞ்சு பயத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெடி விபத்தில் ஸ்கெல்டன் கிங் மேலே அந்த அட்டாக்குன்னு நடக்குது. ஸ்கெல்டன் கிங் அதே இடத்துல மறைஞ்சு போகிறான். அதுக்குங்கிட்டு டக்குன்னு அந்த வெடி விபத்துலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக அந்த இடத்த காட்டுறாங்க. எல்லாரும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்கிறாங்க. ஒரு வழியாக ஸ்கெல்டன் கிங் செத்துட்டானா அப்படின்னு கேஎல் கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லோரும் உங்களுக்கு எதுவும் ஆவலையேன்னு எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எலும்புக்கூடு ராஜா திரும்பி வந்துட்டானா? 70 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவா குடும்பத்தை சபிச்சிட்டு போனப்போ அவனை பார்த்தது. ஆனால் இப்போ அவனோட சக்தியெல்லாம் திரும்பி எடுத்துக்கிட்டு படுத்திருப்பியும் வரானா அப்படின்னு எல்லாம் பேசிடுங்க. இது உண்மை இல்லை, கண்டிப்பாக அது உண்மை இல்லை அப்படின்னு ஹீரோ எந்திரிச்சிக்கிட்டு இருக்கான். டேய் கண்டிப்பாக அவன் ஒரு போலி தான்டா, உண்மையான நான் இங்கே இருக்கும்போது எப்பட்றா வர முடியும் அப்படின்னு ஹீரோ கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோட மாமா வந்து ஐசக் நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் ஆவலையே, அடிக்கடி எதுவும் படலையே அப்படின்னு ஹீரோட மாமா ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இயேசுவா குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கனால தான் அவனும் உயிரோட இருக்கானோ, இல்லை உண்மையிலேயே அவன் ஒரு சைண்டாக இருக்கனால தான் அவனும் உயிரோட இருக்கான் போல, இல்லை அந்த எலும்புக்கூடு ராஜாவை சொன்னான்னு அவன் ஒரு சைண்டுன்னு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹரி அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஹரி. ஸ்கெல்டன் கிங் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், அவன் இங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான், பக்கத்தில் எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். பேட்ரியாக இருக்க அவரோட ஃபுல் பவரை பயன்படுத்தி திமிங்கல சக்தியை வச்சு அட்டாக் பண்ணார். அதனால் எலும்புக்கூடு ராஜா செத்து போயிட்டார் ஐசக் அப்படின்னு ஹீரோவோட மாமா போய்த்து ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு எதுவும் அடிக்கடி படலையில அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு இது சந்தேகமாகவே இருக்குது, எலும்புக்கூடு ராஜா என்ன சாவலை, ஏன்னா அது ஒரு இலியூஷன் மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன அதே வெறும் இலியூஷன் தானா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இலியூஷனுக்கு இவ்வளோ பவரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மாஸ்டர் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, எவனோ உங்களை மாதிரியே காப்பியை ரெடி பண்ணி இங்கே அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் உங்களை மட்டுமே செயல்பட்டுருக்கான். எனக்கு எதோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு அந்த கருப்பன் சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோவை பார்த்து. டேய் கண்டிப்பாக அவன் போலியானவன் தான்டா, எதனாலனா அவன் என்னோட மானவை பயன்படுத்திக்கிட்டு இருந்தான்டா, அதனால தான்டா சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். டேய் உண்மையை சொல்கிறா, என்னோட மான கோரில் எங்கேயாச்சும் விழுந்துருச்சாடா, என்ன முட்டாள்தனமான கேள்வி கேட்டுக்கிட்டீங்க, நீங்கள் தான் பார்த்தீங்களே ட்ரெஸ்ஸில் தான் உங்களோட லாஸ்ட்டு எலும்பே இருந்துச்சு, அதில் தான் உங்கள் மொத்த மானவம் இருந்துச்சு, அதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன முட்டாள்தனமாக கேள்வி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கருப்பன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வில்லத்தனமாக சொல்கிறான், அவன் போலியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை பிடிச்சி அவனோட மொத்த சக்தியும் உறிஞ்சி என்னோடய சக்தியை மாற்றாமல் விட மாட்டேன்டா இருப்பா
அவனை கண்டிப்பாக நான் அடைஞ்சே தீருவேன், எனக்கு அவனோட பவர் தேவை அப்படின்னு ஹீரோ வில்லத்தனமாக ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல வேளை எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எதனாலனா நான் அந்த அட்டாக் ஒண்டியும் லான்ச் பண்ணலான்னா எலும்புக்கூடு ராஜாவோட சேர்த்து ஹீரோவையும் கொல்றதுக்கு அந்த போப் ரெடியாக இருந்தான். அதனால தான் நான் டக்குன்னு அட்டாக் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு ஹீரோட பேட்ரியாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதனால் அவன் ஈஸ்வாவையும் சேர்த்து கொல்றதுக்கு இப்படி பிளான் போட்டான், எனக்கு அதான் தெரியலை அப்படின்னு பேட்ரியாக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்பா போப்பும் கெட்டவன் தான்ப்பா, என்னால் இதை நம்பவே முடியல. அவன் பல்லாயிரம் வருஷமாக நான் இருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு சக்தியை நான் பார்த்ததே இல்லை. இங்கே இருக்க 5 கடவுளோட ஒப்பிட்டாலும் அவனோட சக்தி ஈடே கிடையாது. அவனுக்கு அதுவும் ஈஸ்வா குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு சக்தி கொண்டவனை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சரியான கோவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த போப்பு. எப்படியாச்சும் இதை முடிச்சு கட்டி ஆகணும் அப்படின்னு அந்த போப்பு நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஐசக், முடிஞ்சிருச்சா? நான் இங்கே தான் இருக்கேன். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கு போகலாமா ஐசக் அப்படின்னு கோவமாக கேட்குறாரு பேட்ரியாருக்கு. என்னோட பேரன் எலும்புக்கூடு ராஜாவோட சக்தியை மீறி ரொம்ப வளர்ந்துட்டான் போல், ரொம்ப சக்திசாலி ஆகிட்டான் போல். இதை பற்றி பேசணும், நம்ம கொஞ்சம் சீக்கிரம் புறப்படலாமா அப்படின்னு ஒரு பயங்கரமான டோனில் ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு பேட்ரியாக்கு. ஐயோ, இவன் இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசினாலே இவன் மூஞ்ச பார்க்க எனக்கு ஏதோ வியாடாக தெரியுது. என் மேலே ஏதோ வச்சு செய்ய போகிறாங்க மட்டும் தெரியுது, ஆனால் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்து பேட்ரியாக்கு சொல்கிறார், உன்னோட தாத்தா நீ செஞ்ச இந்த செயலுக்கு உனக்கு இனிப்பு ஊட்டலான்னு ஆசையாக இருக்கேன், போகுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஐயையோ, இவங்கள்ட்ட ஒன்றி மாட்டினா நம்ம கைமா தான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி, கொஞ்ச நேரம் நீங்கள் உங்கள் பேச்சை நிறுத்துறீங்களா? ஐசக்கு இன்னும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இந்த பக்கம் பார்க்குறீங்களா, எவ்வளோ டீமன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. இன்னும் இது முடியலை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐசக்கு எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னா முதல்ல இங்கே இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணி ஆகணும், ஓகேவா அப்படின்னு அந்த வெள்ள முடி வச்சவன் சொல்லிட்டு இருக்கான். சரி நான் வந்துட்டேன் இரு, நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறான். நம்ம ஹீரோவும் கையில் ரசிங்கனை கொண்டு வந்துட்டு, எப்பா இன்னும் நிறையா டீமன் வந்துகிட்டு இருக்கும் போலையே, நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குது, வேலையை ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறது தயாராக இருக்கான். ரொம்ப திமிரு தான் இந்த பைத்தியக்காரனுக்கு. வாய் கொஞ்சம் நீண்டுடுச்சுன்னா என்ன வேண்டான்னு பேசலாமா, உடனே சைண்டாக மாறிடுன்ட்டு வந்துட்டான். ஆமாம், நீங்கள் நிறையா சூழ்ச்சி பண்ணிட்டீங்க போல், நான் என்னோடய சக்தியை பயன்படுத்தி தானே சைண்டாக மாறுறேன், உங்களுக்கு எங்கே பண்ணுது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரி வா, போயிட்டு முதல்ல அதெல்லாம் அட்டாக் பண்ணி முடிப்போம். சரி வா போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. உண்மையான சைண்டு யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், இப்போ பாருங்க அப்படின்ட்டு ஹீரோ தன்னோட கையில் அவனோட பவரை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஒரு அட்டாக்கை பயன்படுத்துகிறான், பியூரிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பெரிய அட்டாக்கை பயன்படுத்துகிறான். அங்கே வந்து டீமெல்லாம் என்னது இது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. வயசான ஒருத்தன் சொல்கிறான், 100 வருஷத்தில் இவ்வளோ பியூரான ஹோலி ஆர்ட்டை நான் பார்த்ததே இல்லை, அதுவும் ஒரு சின்ன வயசில் இந்த ஒரு பையன் யூஸ் பண்ணுறானா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரேர் தான் அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதனால் ஐசக் வந்து இப்படி பியூரிஃபிகேஷன் மேஜிக் ஒன்றையும் போட்டுட்ருக்காரு, அது வந்து அட்டாக் மேஜிக் கிடையாது, அது பியூரிஃபிகேஷன் தானே பண்ணும் அப்படின்னு ஒரு கண்ணாய் போட்டவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா டீமனும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு தங்களோட ஆம்ஸை காட்டிக்கிட்டு இருக்கு எல்லா டீமனும். ஒரு டீமன் 4 கை வச்சிருக்க டீமன் திரும்பி நின்று அதோட ஆம்ஸை காட்டிக்கிட்டு இருக்கு, முடிஞ்சா அட்டாக் பண்ணிங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், என்னது என்கிட்ட புனிதர்களே கற்றுக்கணுமா, என்னது ஹோலி மேஜிக்னு சொல்லி கொடுக்கணுமா, ஐயோ என்கிட்ட பியூரிஃபிகேஷன் மேஜிக் ஒன்று தான் இருக்குது, அதை கற்றுக்கிறியா அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு கேட்குது. ஐயோ, நான் அவன்கிட்ட கற்றுக்கிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பியூரிஃபிகேஷன் மேஜிக் தானே சொல்லி கொடுத்தான் அவன், வேறு ஏதோ ஒரு அட்டாக் மேஜிக் சொல்லி கொடுக்கல, ஆனால் ஒரு சிறந்த ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறவன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஓஹோ, 6வது ரேங்கை சேர்ந்த டீமன்களா நீங்கள், என்னோடய புனித கலை ஒண்டி 6வது ரேங்கை போனால் நல்லாயிருக்கும், ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு சஸ்பிரைஸ் காத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறான். எல்லா டீமனோட மண்டையில் இருக்க முடிவு பூரா கீழே விழுவுது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா டீமனும் கற்றுது, ஐயோ என் மண்டையில் இருந்த முடியெல்லாம் காணுமே அப்படின்ட்டு எல்லா டீமனும் கத்திக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் அந்த வெள்ளை முடி வச்சவன் சொல்கிறான், உங்களோட அந்த சுத்திகரிப்பு செய்கிற மேஜிக்லாம் இங்கே பயன்படாதே, நானே பார்த்துக்கிறேன், என்னோடய வழியிலேருந்து கொஞ்சம் விலகி ஒன்றி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்கெல்லாம் முடி வச்சிருக்கவன் அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கான். 5வது ரேங்க் ஹோலி மேஜிக்கை பயன்படுத்த போகிறேன், கொஞ்சம் நவந்தே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவனை பார்த்துட்டு பின்னாடி என்ட்டு ஒரு சிம்பிளை காட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மிடில் ஸ்பிங்கரை காட்டிக்கிட்டு இருக்கான். என்னோட பவரை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுறது தயாராக இருக்கான். என்னோட மொத்த பவரையும் ஒன்று சேர்த்து என்னால் ஒரு அட்டாக் ஹோலி பவரை உருவாக்க முடியும், அதை வச்சு அந்த டீமனுங்களை மொத்தமாக என்னால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணது தயாராக இருக்கான். அவன் டக்குன்னு ஒரு விஷயம் நடக்குது, அவன் சேர்த்த மொத்த பவருமே டக்குன்னு காணாம போயிருது. ஆமாம், இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு உங்களோட மொத்த பவரையும் சேகரிங்க, அட்டாக் பண்ண தயாராகுங்க அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ஆமாம், உனக்கு அவங்கள தெரியலையா? அந்த அரக்கைங்களை பார்த்தா ரொம்ப சக்தி வாய்ந்த மட்டும் தெரியுது. நம்ம எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் திரும்பி வந்துடுவாங்க போல். நம்ம சக்தி வாய்ந்த ஹோலி மேட்சுக்கு பயன்படுத்தின உடனே தான் அவங்கள அழிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அடே என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறான், அடக்கி வச்சிருந்த சிரிப்பை பூரா. ஹீரோ அந்த வெள்ள முடி வச்சவனை பார்த்து, எப்பா ஹிட்டு, உனக்கு இங்கே இப்போ என்னப்பா தெரியுது, டீமன் தான் தெரியுதா அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நீலம் பேட்டரியாருக்கு அழைச்சிட்டு போனால் தான் எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு அந்த வெள்ள முடி வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோ பார்த்து கேட்குறான், அப்போனா உனக்கு தெரியுமா? ஆமாம், எனக்கு நல்லாவே தெரியுமே. இதெல்லாம் சும்மா ஒரு தூண்டில் தான், அதோட கோர் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோவோட பவரை பயன்படுத்துகிறான். பார்த்தா ஒரு சின்ன பூச்சி மட்டும் ஒன்று உட்காந்துருக்கு. ஏன்னா அதே இத்தினோண்டு பூச்சி தான் இவ்வளோ பெரிய டீமனுங்கெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்துச்சா அப்படின்னு அந்த வெள்ள முடி வச்சவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோவை பார்த்து.